வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது இஸ்ரோவுடைய ஜூனியர் ப்ரொடியூசர் போஸ்ட் டீட்டெயிலை பற்றி தான் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜூனியர் ப்ரொடியூசர் இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பே லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 50,000 1,77,000 வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இதோடைய கேட்டகரி பே லெவல் வந்து 7 வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இந்த ஜூனியர் ப்ரொடியூசருடைய எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா, ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி ஹோல்டர்ஸ். ஓகேவா, நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கணும், பிஹெச்டி ஹோல்டராக இருக்கணும். ப்ளஸ் வந்து எந்த ரெப்யூட்டட் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் அண்ட் டிவி ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன். ஸோ இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டகரி நீங்கள் வந்து மேஜர் பேப்பராக படிச்சிருக்கணும். ஸோ மீதியெல்லாம் அலைடு பேப்பராக நீங்கள் படிச்சிருப்பீங்க. எக்ஸாம்பிள் பிஹெச்டி இன் ஃபிலிம் அண்ட் டிவி டெக் ப்ரொடக்ஷன், அப்படி இல்லைனா பிஹெச்டி இன் ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட், இல்லைனா பிஹெச்டி இன் மாஸ் கம்யூனிகேஷன். இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து டிகிரி பிஹெச்டி வந்து முடிச்சிருக்கணும். சரி, ஓகே. இந்த போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 இயர்ஸ்லேருந்து 35 பிலோ 35 வரைக்கும் இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை தி பொசிஷன். ஓகே. ஸோ மேக்ஸிமம் இந்த குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 26, 27, 28லேருந்து நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பிஹெச்டி முடிச்சிருப்பீங்க, நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகே. இதோடைய எக்ஸாம் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்ன, செலெக்ஷன் மெத்தாலஜி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து நோ ரிட்டன் எக்ஸாம், நோ ஸ்கில் டெஸ்ட். ஸோ ஒன்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ மட்டும் இருக்கும். சரியா, பர்சனல் இன்டர்வியூ எப்படி இருக்குன்னா, ஸோ நீங்கள் வந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டியில் வந்து நீங்கள் வந்து சர்டன் சிஜிபிஏ, பர்சன்டேஜ், மார்க், உங்களுடைய கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ், இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட்ஸ், இது எல்லாமே வந்து பேஸ்டு பண்ணி உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்து டேரெக்டாக இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் வந்து பேஸ்ட் ஆன் த ஒரு 85, 80 நீங்கள் ஜஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே உங்களுக்கு வந்து 60 மார்க் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுறது உங்களுடைய கரிக்குலம் பேஸ்டு, உங்களுடைய ஸ்கில்ஸை பொறுத்து இருக்கும். சரி, ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ப்ரொடியூசராக நீங்கள் வந்து இஸ்ரோவில் பிளேஸ்மெண்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் ரிட்டைர்மெண்ட் ஏஜுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பொசிஷனில் வந்து ஒர்க் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா சீப் ப்ரொடியூசர். ஓகேவா, சீப் ப்ரொடியூசர் என்ற ஒரு கேட்டகரியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பே லெவல் 14 வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா, பே லெவல் 14 ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அரௌண்ட் ஓகேங்களா, அரௌண்ட் 1,44,000 உங்களுக்கு ஒரு 2,18,000 வரைக்குமே உங்களுக்கு வந்து சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ், ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் பேஸ்ட் ஆன் த யுவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை இன் த யுவர் ஃபீல்டு ஒர்க். சரிங்களா, ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஜூனியர் ப்ரொடியூசர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் டைம், ஓகே, ரெக்யூப்மெண்ட் டைமில் நம்ம வந்து இதை பற்றின டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ், இஸ்ரோவில் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ்ரோவில் இருக்குன்றது பற்றினா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு வந்து நம்மளுடைய சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் நீங்கள் வந்து செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.